மத்தியானத்துக்கு மேல பாப்பாங்களுக்கு லஞ்ச்லாம் குடுத்துட்டு ஒரு 2 மணிக்கு மேலேயே தூங்க வச்சிருப்பேன். அப்பதான் வந்து ஈவினிங் டயத்துல தூங்க மாட்டாங்களா, தூங்குனாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. அதனால கரெக்ட்டா இன்னைக்கு தூங்கலான்னு போனது தான் கரண்ட் போயிருச்சு. அதோட இனிமேல் தூங்க வச்சாலும் தூங்க மாட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் வெளியில மட்டும் விளையாட விட்டுருந்தேன்னா, ஒரு 4 மணிக்கு மேல தான் கரண்ட்டே வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் தூங்க வச்சுட்டு, போய் குளிச்சுட்டு வந்தாச்சு நானும். பனங்கிழங்கு இப்ப சீசன் போல ஒரு நாள் பார்த்துருந்தேன்னா, வித்தா வாங்கிட்டு வாங்கன்னு என் ஹஸ்பண்ட்ட சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வந்து குடுத்து ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. அத நான் அவிக்காமயே வச்சிருந்தேன்னா, அப்படியே வச்சா வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு அவிச்சிடலாம் அப்படின்னு பண்ணியிருந்தேன். ஒரு கட்டில் வந்து ஒரு 15 கிழங்கு இருந்துச்சு. 100 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்னைக்கு பாதியை வச்சுட்டு நாளைக்கு பாதியை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். குக்கரில் தான் வச்சுருந்தேன். எத்தனை விசில் விடலாம் ChatGPT தான் கேட்டிருந்தேன்னா, ஒரு 7 விசில் மட்டும் விட சொல்லிருந்துச்சுன்ட்டு ஒரு 7 விசில் விட்டு எடுத்து பார்த்தா நல்லா தான் வெந்துருந்துச்சு. அப்படியே ஈவினிங்லாம் டீ மட்டும் குடிச்சிட்டு ஒரு 5 மணி போலயே வந்து மாவு வந்து ஊற வச்சிருந்தேன். அடை சுடலாம் அப்படின்ட்டு. ஒரு 7 மணி போல எடுத்து அரைச்சேன். கொஞ்சம் நிறையா போட்டுட்டேன் போல. குவான்டிட்டி வந்து நிறையவே வந்துருந்துச்சு. இன்னைக்கு சுடுற அளவுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தனி பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. அந்த மாவு கூடயே வந்து கொஞ்சமா வெங்காயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாமே சேர்த்து தான் சுட்டிருந்தேன். ஆல்ரெடி ஒரு கடையில ஒரு தடவை வாங்கி சுட்டு பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்ல மாவு அரைச்சதுன்னா நல்லாவே வெந்திருந்துச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் வச்சிருந்தேன். முட்டை இருந்துச்சா, முட்டை இருந்தாவே ஆம்லெட் கேட்டுருவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கும் போட்டு குடுத்துட்டு, எனக்கு மட்டும் கொஞ்சமா வந்து முட்டையில வந்து மட்டன் தூள், அப்புறம் வந்து உப்பு இதெல்லாம் போட்டு தான் சுட்டிருந்தேன். இப்படி சுட்டு சாப்பிட ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான். ஓகே பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.